எலெக்ஷன் டைம்ல வருவாங்க, அதோட திரும்ப அடுத்த எலெக்ஷன் தான் வராங்க. இடைப்பட்ட நேரத்துல யாருமே வந்து பார்க்கத்தான் கிடையாது. தொகுதி என்ன செய்யாதாச்சுன்னு அதுவும் கட்டுக்கிறதும் கிடையாது. தலைவர்களை மாத்த முடியாது, முயற்சி பண்ணா மக்களோட தலையெழுத்தை மாத்த முடியும். இப்போ உள்ள அரசியல் ரீதிக்கு தனிமையில் நிற்கிறவங்களுக்கு தான் செய்யணும். எல்லாரும் தனி மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சாதான் இந்த நாடு முன்னேறும். ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் தானே நாங்க சொல்றோம். ஒரு மாறுதல் வரணும், அது இன்னைக்கே வரணும், இப்பவே வரணும். அந்தந்த கட்சியில உள்ளவங்க அவங்க தான் சாப்பிடுறாங்க. ஓட்டு போட்டவங்கன்னா யாரும் எதுவுமே செய்யல. நீங்க ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். பணத்திமிரினை எதிர்க்கவும் முடிந்தது யாரு? இவன் பன் உடம்பில் தெருக்கி லட்சிய வெறி. மக்கள் நம்பிதான் நிக்கிறேன். சுயேட்சையா ஒரு மாற்றம் கொண்டுட்டு வருமேனு ஒரு ஆசை. மக்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மை வந்தா கண்டிப்பா நம்ம அதை வந்து செய்யலாம். ஏன்னா கட்சி இதுல அப்படி இப்படின்னு போறதுனால ஒரு வேஸ்ட் தான். எலெக்ஷன் டைம்ல வருவாங்க, அதோட திரும்ப அடுத்த எலெக்ஷன் தான் வராங்க. இடைப்பட்ட நேரத்துல யாருமே வந்து பார்க்கத்தான் கிடையாது. தொகுதி என்ன செய்யாதாச்சுன்னு அதுவும் கட்டுக்கிறதும் கிடையாது. அந்த கட்சியை சேர்ந்தவங்க 4 பேர் பேசுவாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. திரும்ப அவங்க அந்த கட்சிக்காரங்க அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிறாங்க. பொதுமக்கள் ஓட்டு போட்டு நம்ம வேலையை நம்ம பாத்துக்கிறோம். அந்த ஒரு மன வழியால தானே நான் சுயேட்சையா வரேன். அவங்க கொடுத்த வாக்கை செஞ்சிருந்தாங்க, காப்பாத்தினாங்கன்னா சத்தியமா நான் வரமாட்டேன். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒருத்தர் வந்து முன்கூட்டியே, அதாவது கட்சியில இல்லாம சுயேட்சையா நிக்கும் போது அது ஒரு ஆர்வம் தான். கண்டிப்பா அந்த ஆர்வத்தை பாராட்டி ஆகணும். ஆமா, உங்க ஊர்ல அடிப்படை வசதி என்னமா குறையா இருக்கு? எங்களுக்கு தண்ணி வசதி மெயின் இல்லை. கரண்ட் இல்லைன்னா எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை. மெயின் தண்ணி வசதி. சரிங்க. இந்த ரோடு தூப்பாபுரம் செல்ல ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. சுயேட்சையா நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. ஆமா, தனிப்பட்ட முறையில நிக்கிறீங்க நீங்க. எந்த இதுலயும் எந்த அடிப்படையும் கிடையாது. மக்களுக்காக நிக்கிறான். ஓட்டு போடுறேன். ஓட்டு போடுறேன். ரொம்ப நன்றி. முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல அடிப்படை வசதி என்ன தேவை இருக்கு? நம்ம ஊர்ல அடிப்படை வசதி அந்த தெருவுல வந்து சிமெண்ட் சாலை போடணும். பார்த்தேன். பாத்தீங்களா? ரெண்டாவது வந்து இந்த தெருவில் உள்ள தண்ணி வெளியே கரையிறதுக்கு வடிகால் தேவை. வழிக்கு அதை நோட் பண்ணிட்டேன். எலெக்ஷன்ல சுயேட்சையா மக்களுக்காக தான் நிக்கிறேன். என் ஓட்டு ரொம்ப நன்றிங்கய்யா. கண்டிப்பா நான் எப்படி பண்ணணுமோ நான் செய்வேன். சரிங்க, ரொம்ப நன்றி. சுயேட்சையா எந்த கட்சியும் அனுசரிக்காம தனிச்சு மக்களுக்காக நிக்கிறேன். சரிங்க, எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுங்க. நான் கட்சிக்காரன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிப்படை வசதி வேண்டாம். ரோடு போடுறேன்னா இன்னும் போடவில்லை. சரிங்க, தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒன்றும் சரி பண்ணல. குளம் வெட்டது காசு பெல்லு வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நான் வந்து என்னன்னா மக்களோட மக்களா இருந்து கண்டிப்பா மக்களுக்காக நல்லது பண்ணுவோம். கண்டிப்பா செய்யுங்க. சரிங்க, கண்டிப்பா பண்ணுவீங்களா? எங்க ஊருக்கு பஸ்ஸே வரது கிடையாது. எப்ப போனாலும் எங்க பசங்க காலி ஏற்றி போகுது, நெருக்கடியில தான் போய் வருது. என்ன பஸ் இந்த பக்கம் விடுறாங்க? அந்தந்த கட்சியில உள்ளவங்க அவங்க தான் சாப்பிடுறாங்க. ஓட்டு போட்டவங்கன்னா யாரும் எதுவுமே செய்யல. அப்படியே போட்டுமா ஒரு மாற்றம் வந்தா ஏத்துக்குவீங்களா? மாற்றம் வந்தா ஏத்துக்கும். சுயேட்சையா தான் நிக்கிறேன். கண்டிப்பா எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுறேன்னு கண்டிப்பா செஞ்சு தரோம். சரி, நம்ம ஏரியாவுல கண்டிப்பா நடக்கும். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம ஏரியாவுக்கு இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு பயப்பட வேண்டாம். மக்களை நம்பி உங்களை நம்பி தான் சுயேட்சையா நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுறோம்ப்பா. என்ன கேட்டதுமே தப்புன்னு சொல்லிட்டீங்க. இல்ல, கண்டிப்பா போறோம். அப்புறம் நம்ம தொகுதியில நிக்கிற வந்தாக்க கேட்கலாம் ஒண்ணுன்னா, மற்றவங்கன்னாக்கா யாரும் கேட்க முடியுமா? போகும்போது பஸ் நான் காரமா இருப்பான், ஏன் தம்பி அன்னைக்கு கேட்டே இன்னைக்கு செய்யல அப்படின்னு. நம்ம ஓட்டு போட்டோம்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து போட்டோம், எல்லாருமே போட்டோம். அவங்க எல்லாம் ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்யல. என்ன இருக்காங்களா செத்துறாங்களான்னு பார்க்க கூட. சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது. தேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் பூவாது. எல்லையை தொடுவரை எனது கட்டை வேகாது. எலெக்ஷன்ல வந்து சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறேன். எம்எல்ஏவுக்கு கட்சி ஜாதிலாம் இல்லாம எனக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவோம். என்ன கேட்டவொடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க. அதாவது இப்போ உள்ள அரசியல் ரீதிக்கு தனிமையில் நிற்கிறவங்களுக்கு தான் செய்யணுங்கிற ஒரு. நானும் டிஎம்கே தான் ஆரம்பிச்சிருந்தேன். என்னைக்கு வயசு 63 ஆயிடுச்சு. என்னைக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சதும் அதுலேருந்து இது வந்து டிஎம்கே தான். சரிங்க, எந்த பலனும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. சரிங்க, சரிங்க. அதாவது இருக்கப்பட்டவங்க தான் அதை பற்றி எதிர்பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பா மக்களுக்காக உங்களுக்காக மட்டும்தான் நான் வரேன். என்னோட நோக்கம் என்னன்னா மக்களோட மக்களா இருந்து நல்லது பண்ணணும், ஒரு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கணும். வேற எந்த நோக்கம் என்னோட இல்லை. என்னை நம்பி எனக்கு ஓட்டு போடுவீங்களா? நம்பி கரெக்டாக செய்வேன் சார். அடிப்படை வசதி வந்து இந்த மாதிரி காவா போது சரி செஞ்சா நல்லா இருக்கும். மற்றபடி இதுக்கு இந்த கொஞ்சம் ரோடு போடாம நிற்கிது. காவா கட்டி இந்த காவாயில கொஞ்சம் மண்ணெல்லாம் திந்து அது சீரமைக்க முடியாம அது தண்ணி வந்து ஏரிக்கு போகணும். அது சரி வராம அது தண்ணி கட்டுற தண்ணி ஏரிக்கு போற மாதிரி அந்த ஒரு வடிகால். இதுதான் இப்ப கொசு தொல்லை அதிகமா இருக்கு. இப்ப கட்சியவோ ஜாதியவோ சாராம பொதுவா தான் வரேன். சரி, உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஓட்டு எனக்கு போடுவீங்களா? ஆமா, கண்டிப்பா மாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் சுயேட்சையா செய்யணும். இன்னும் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் தானே நாங்க சொல்றோம். அந்த முயற்சி இல்லைன்னு வச்சுக்கா வந்த விட்டு சரி செய்யறேங்க அப்படின்ட்டு நான் போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, நன்றி. அதுதான் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரணும். கண்டிப்பா.